ஹலோ ஆல், வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் ட்ரைப். இன்னைக்கு நம்ம வெபினாரில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ஹோப் யூர் ஆல் டூயிங் குட். ஸோ வெயிட், லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். I hope my screen is visible to everyone. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்டர்வியூ ஸ்கில்ஸ். இன்டர்வியூக்கு நிறையவே ஸ்கில்ஸ் தேவைப்படும். ஆனால் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில்ஸ் என்னென்ன, அதை நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கிறதுன்றத ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த வெபினாரில் பார்க்க போகிறோம். ஸோ we can start now. So first thing, we are going to start this webinar with an interesting question. What is the one question you always dread being asked in an interview? நீங்கள் எப்போ இன்டர்வியூக்கு போனாலும் அச்சோ இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் என்கிட்ட கேட்டவே கூடாதுப்பா, கேட்டால் எனக்கு எப்படி பதில் சொல்கிறதுனே தெரியல, அந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்கும் அப்படி ஒரு கொஷின் இருக்கும். ஈவன் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புளாக இருந்தாலும் சரி, ஒரு சில கேள்வி கேட்டுருவாங்களோ, இல்லை இந்த மாதிரி கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்கிறதுன்னு நமக்குள்ளே நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃப்ரெஷராக இருந்தப்போ கூட எனக்கு இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்தது. எக்ஸாம்பிள் கொஸ்டின் சொல்லணும் அப்படின்னா, அந்த ஜாப்க்கு தேவையான எல்லா ஸ்கில்ஸும் என்கிட்ட இருக்குது, ஆனால் அதை டிஃபைன் பண்ண சொன்னாங்கன்னா நான் எப்படி டிஃபைன் பண்ணணும், இந்த மாதிரி எனக்கு நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு. ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆனதுக்கப்புறம் கூட வேற ஒரு ஸ்டேட்க்கோ வேற ஒரு ஜாப் லெவல்க்கோ நம்ம போகிறப்போ அது ரிலேட்டடான கொஷின்ஸ் கேட்டால் நமக்கு அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, என்கிட்ட ஸ்கில்ஸ் இருக்குது ஆனால் அந்த ஸ்கில்ஸை நான் கரெக்டாக அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருந்தது. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஆனால் அதுக்கு நம்மளை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, அதை ஈஸியாக எப்படி சொல்கிறது, எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் அதுக்கு எப்படி கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறது, அது எல்லாத்தையுமே இந்த வெபினாரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், ஈச் அண்ட் எவ்ரி இயர் படித்து முடிச்சுட்டு வேலை தேடுறவங்களோட எண்ணிக்கை எப்போவுமே அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. எனக்கு என்னதான் ஸ்கில்ஸ் இருந்தாலும் புவர் ப்ரிப்ரேஷன் இல்லை, எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை, இந்த மாதிரி ப்ராப்ளம்னால 70% ஆஃப் த பீப்புள் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிறாங்க. எனக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், எனக்கு கான்ஃபிடென்ஸும் இருக்குது, ஆனால் என்னோடய ஸ்கில்ஸை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, ஆனால் நான் அதை ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணாதானே அவங்களுக்கு புரியும். ஸோ என்னால் கம்யூனிகேட்டே பண்ண முடியல அப்படின்ற ப்ராப்ளம்னால 50% ஆஃப் த ஜாப் சீக்கர்ஸ் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிறாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும் சிம்பிளான மெத்தட்ஸை யூஸ் பண்ணி இன்டர்வியூக்கு அழகாக ப்ரிப்பேர் ஆகி ஈஸியாக சக்ஸஸ் ஆகிறாங்க. அவங்க ஸோ அந்த மாதிரி பீப்புள் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி நம்ம ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுறது, அது எல்லாத்தையுமே நாங்கள் இங்கே சொல்லித்தர போகிறோம். ஸோ கீப் லிசனிங் கேர்ஃபுல்லி. நெக்ஸ்ட் ஒன், பர்ஸ்டிங் மித்ஸ். எப்போவுமே நம்ம இன்டர்வியூவை சுற்றி நிறைய மித்ஸ் நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். அதில் இம்பார்ட்டண்ட்டான மித்ஸ் என்ன, நீங்கள் நம்பவே கூடாத மித்ஸ் என்ன, அதோட ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மோஸ்ட் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் ஆல்வேஸ் கெட்ஸ் த ஜாப். யூஸ்வலாக இதை நீங்கள் கேட்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஜாப்க்கான எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் இருக்குது அப்படின்றவங்க மட்டும்தான் அந்த ஜாபுக்கு போவான், அவனுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும் கண்டிப்பாக ஜாப் கிடச்சிரும், இந்த மாதிரி நிறைய மித்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதோட ரியாலிட்டி என்னன்னு தெரியுமா?
எந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு அவங்களோட கம்யூனிகேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். யா, நமக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் நம்மளை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம், எப்படி நம்ம ஸ்கில்ஸை கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். செகண்ட் ஒன், இன்டர்வியூஸ் ஆர் ஒன்லி அபவுட் ஆன்சரிங் கொஷின்ஸ். எக்ஸாக்ட்லி. இன்டர்வியூனாலே என்ன? கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கான பதிலை நம்ம சொல்லணும், அவ்வளோதான். இப்படி தானே நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதோட ரியாலிட்டியே வேறு. ரியாலிட்டியில் என்ன நடக்கும்னா, தி ஆக்சஸ் யுவர் ஓவரால் பர்சனாலிட்டி, அடாப்டபிலிட்டி அண்ட் பொட்டென்ஷியல். நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்றதை தாண்டி உங்கள் பர்சனாலிட்டி என்ன, அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறீங்க, அண்ட் உங்களுக்கான பொட்டென்ஷியல் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன், ஒன்லி எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் சக்சீட் இன் இன்டர்வியூ. ஸோ வாட் இஸ் அன் எக்ஸ்ட்ரோவர்ட்? ஸோ எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்னா யாருன்னா, நல்லா ஜாலியாக எல்லாத்துக்கிட்டையும் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணி பீப்புள் கூட நல்ல மிங்கிள் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கவங்கள தான் நம்ம எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பர்சனாலிட்டி இருந்தால் தான்ப்பா இன்டர்வியூலலாம் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் தட் இஸ் நாட் த ரியாலிட்டி. ப்ரிப்பரேஷன் அண்ட் ஆத்தென்டிசிட்டி மேட்டர்ஸ். ப்ரிப்பரேஷன்னா நீங்கள் அந்த இன்டர்வியூக்கு உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க, தயார் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதே சமயம் ஆத்தென்டிசிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சரி, ஆத்தென்டிசிட்டினா என்ன? நீங்களா இருக்கிறது. என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களோட ஓன் ஆன்சர்ஸாக அது இருக்கணும். சி ஃபார் அன் எக்ஸாம்பிள், எல்லா கொஸ்டினுக்குமே நம்ம கூகுள் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை மெமரைஸ் பண்ணிவிட்டு நம்ம போய் அப்படியே அதை இன்டர்வியூவில் சொல்கிறது, இட்ஸ் நாட் ஆத்தென்டிக், ரைட்? ஸோ யூ ஹேவ் டு பி ஆத்தென்டிக். என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்களாக இருந்து அதை பதில் சொல்லணும். அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வேலை தேடிட்டு இருக்கவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தாச்சு. இன்டர்வியூ சுற்றி நிறைய மித்ஸில் நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ அந்த மித்ஸ் அண்ட் ரியாலிட்டியும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட், ஸ்டார் மெத்தட். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ணி அதை ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணி ஈஸியாக நிறைய பேர் ஜாப் வாங்குறாங்க. அது என்ன மெத்தட் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் கால்ட் ஸ்டார் மெத்தட். S for situation, T for task, A for action, and R for result. First, S for situation. Situation என்னன்னா, set the scene. அவங்க என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் அந்த கொஸ்டினோட சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது என்ன கேள்வினா, நீங்கள் கடைசியாக எந்த டீம் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணீங்க, நீங்கள் லாஸ்ட்டாக எந்த டீம் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். இதுக்கு நீங்கள் இந்த ஸ்டார் மெத்தட் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஸ்டார் மெத்தடில் ஃபர்ஸ்ட் ஒன் சிச்சுவேஷன். சிச்சுவேஷன்னா என்ன? செட் த சீன். அது என்ன மாதிரியான சூழ்நிலை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே அதோட சிச்சுவேஷன் ஒரு டீம் ப்ராஜெக்ட். நீங்கள் கடைசியாக என்ன டீம் ப்ராஜெக்ட் பண்ணீங்களோ அதுதான் உங்களோட சிச்சுவேஷன். ஸோ நீங்கள் அதை காலேஜ் ஃபைனல் இயரில் பண்ணியிருக்கலாம், லாஸ்ட் செமஸ்டரில் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த சினாரியோ அதுதான் சிச்சுவேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னது? டி ஃபார் டாஸ்க். டாஸ்க்னா எக்ஸ்பிளைனிங் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ அந்த டீம் ப்ராஜெக்டில் உங்களுக்கான வேலை என்ன, உங்களுக்கு அசைன் பண்ணப்பட்ட டாஸ்க் என்ன அப்படின்றத நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அதுதான் டாஸ்க். தேர்ட் ஒன், ஆக்ஷன். ஆக்ஷனில் நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணணும். டீம் ப்ராஜெக்ட் சிச்சுவேஷன் இருக்குது, அதில் உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்றதை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். தேர்ட் ஒன், அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நீங்கள் என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுத்தீங்க, நான் இதெல்லாம் பண்ணி என் டீம் ப்ராஜெக்டை நல்லா பண்ணேன். ஸோ நீங்கள் எடுத்த ஆக்ஷன்ஸ் அதை தான் நீங்கள் தேர்டாக சொல்லணும்.
Fourth one, R for result. Share the outcome and learning. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டீங்க, அதுக்கான என்ன ஆக்ஷன்ஸ் பண்ணீங்க, அதுக்கான ரிசல்ட் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஸோ இப்போது நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு அழகாக ஒரு ஆன்சரும் பார்க்கலாம். கடைசியாக நீங்கள் பண்ண டீம் ப்ராஜெக்டை பற்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒன் சிச்சுவேஷன். இதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணலான்னா, என்னோட லாஸ்ட் ஃபைனல் இயர் டீம் ப்ராஜெக்டில் எனக்கு ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருந்தாங்க. அது சிச்சுவேஷன். செகண்ட் ஒன் டாஸ்க். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக நான் என்ன பண்ணேன்னா, அந்த டீம் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இன்டெப்த்தான நிறைய ஸ்டடீஸ் அண்ட் ரிசர்ச் பண்ணி அதுக்கான கேம்பெயின்ஸை ரொம்ப ஃபன்னாக எப்படி கொண்டு போனால் மக்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நான் கொண்டு போகிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டேன். தேர்ட் ஒன் ஆக்ஷன். அதுக்காக நான் பண்ண இன்டெப்த் ரிசர்ச் அண்ட் என்னோட எஜுகேஷன் எல்லாத்தையும் நான் ஆக்ஷன்ஸில் பண்ணேன். லைக் அவேர்னஸ் கேம்பெயின் க்ரியேட் பண்ணுறது, மக்களை கேதர் பண்ணி அவேர்னஸ் கொண்டு வர்றது, இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸை நான் பண்ணேன். இதுக்கான ரிசல்ட் எனக்கு என்னோடய ப்ரொஃபஸர்ஸ் என்னை பாராட்டினாங்க. மக்கள்கிட்ட நான் நிறைய சேஞ்சஸை பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட ரிசல்ட்ஸ் சொல்லலாம். This is how STAR methods work. First, உங்கள் சிச்சுவேஷன். நெக்ஸ்ட் அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டீங்க, அதுக்கான ஆக்ஷன்ஸ் என்ன பண்ணீங்க, அதுக்கான அவுட்கம் என்னவா இருந்துச்சு, இதைத்தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புளாக இருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு டஃப்பான கொஷின் கொடுத்தா நீங்கள் இந்த ஸ்டார் மெத்தட் வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? ஸோ த கொஸ்டின் இஸ், ஓகே, ஒரு டீம் மெம்பர் 2 பேருக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட், 2 பேரோட முடிவும் ஒத்து போகலை அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் தான் இந்த இடத்துல டீம் லீடராக இருக்கீங்க. ஸோ ஆஸ் அ டீம் லீடர் இந்த கான்ஃப்ளிக்டை எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க? இதுதான் உங்களோட கொஸ்டின். ஸோ இதுக்கு இந்த ஸ்டார் மெத்தட் வச்சு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன். ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட் எப்படி இருக்குது, எதனால் அரைஸ் ஆச்சு அப்படின்னு அந்த சிச்சுவேஷனை பார்ப்பீங்க. செகண்ட் ஒன் டாஸ்க். ஆஸ் அ டீம் லீடராக 2 பேருக்கும் அந்த கான்ஃப்ளிக்டை இரேஸ் பண்ணுறது தான் உங்களோட டாஸ்க். தேர்ட் ஒன் ஆக்ஷன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் எப்படி சொல்லலாம்னா, ஆஸ் அ டீம் லீடராக நான் 2 பேருக்கும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அவங்கள இந்த டாபிக் ரிலேட்டடாக டிஸ்கஸ் பண்ண வச்சேன். ஃபோர்த் ஒன் ரிசல்ட். அந்த மீட்டிங்கான ரிசல்ட்டாக அந்த கான்ஃப்ளிக்டை நான் சால்வ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். எந்த மாதிரி கொஸ்டின்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு இந்த ஸ்டார் மெத்தட் வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஜஸ்ட் கீப் இன் மைண்ட் வாட் இட் இஸ். S for star, T for task, A for action, or for result. இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க கேட்டாலும் அதுக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ப்ராப்ளம்ஸ். இன்டர்வியூ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரீம் ஜாபில் போய் நான் லேண்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணணும், கிளியர் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அந்த ஜாபோட இன்டர்வியூவை கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன், லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். எனக்கு எல்லா ஸ்கில்ஸும் இருக்கலாம், எல்லா குவாலிட்டிஸும் இருக்கலாம், ஆனால் கான்ஃபிடென்ட் இல்லைன்னா உங்களால் அந்த இன்டர்வியூவை ப்ராப்பராக பண்ண முடியாது இல்லையா? ஸோ விச் இஸ் த மேஜர் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஒன், இன்ஆடிக்குவேட் ப்ரிப்பரேஷன். இது நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பண்ணுறதில்ல, கண்டுக்கிறதில்ல. ஒரு இன்டர்வியூ அப்படின்னா அந்த இன்டர்வியூ ரிலேட்டடாக நீங்கள் ப்ரியோராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். பிகாஸ் இட் வில் இன்க்ரீஸ் யுவர் கான்ஃபிடென்ஸ். ப்ரியோராக ப்ரிப்பேர் பண்ணலன்னா
உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஒன், மிஸ்அலைன்மெண்ட் பிட்வீன் ஸ்கில்ஸ் அண்ட் ஜாப் ரெக்குயர்மெண்ட்ஸ். இதை நம்ம நிறையவே நெக்லெக்ட் பண்ணிடுவோம். பட் இது மேஜரான ப்ராப்ளமாக இருக்கும். அவங்களுக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸ் ஒன்றா இருக்கலாம், ஜாப் ரெக்ரூட்மெண்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கலாம். சி ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் அப்ளை பண்ணுற ஜாபுக்கு தேவையான ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்ககிட்ட இருக்க ஸ்கில்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஜாப்க்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ ஆன் த ஹோல் உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் ஜாப் ரெக்குயர்மெண்ட்ஸ் ரெண்டுமே மேட்ச் ஆகணும். ஃபோர்த் ஒன், வெரி இம்பார்ட்டண்ட், இது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம், ஃபார் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். என்னதான் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி நமக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் இருந்தாலும் குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் அதை ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். பிகாஸ் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறத வச்சு தான் தே வில் அனலைஸ் யூ ஹவ் யூ ஃபிட் திஸ் ஜாப், ரைட்? ஸோ கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். லாஸ்ட்லி, nervousness and anxiety. Nervousness and anxiety, it kills your confidence. நர்வஸாக இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுவோம். ஆன்சர்ஸை தவிர மற்ற எல்லாமே நம்ம மைண்ட்குள்ளே இருக்கும். ஆஹா, இப்போ என்ன பண்ணுறது, இதை தப்பு பண்ணிட்டா என்ன பண்ணுறது, நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்கான ஆன்சர்ஸ் கூட நமக்கு டக்குன்னு வராது. நம்ம ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கப்போ நம்ம தெரிஞ்ச கொஸ்டின்கான ஆன்சரே நம்ம யோசிக்க மாட்டோம். அச்சோ இப்போ என்ன பண்ணுறது, என்னவா இருக்கும், இப்போ நான் என்ன சொல்கிறது, இந்த ஆன்சர் நான் பண்ணால் தப்பாயிடுமோ, இந்த மாதிரியான திங்கிங்ஸ் இருக்குமே தவிர அந்த கொஸ்டின்கான ஆன்சரை நம்ம மோஸ்ட்லி மிஸ் பண்ணிடுவோம். ஸோ nervousness and anxiety is one of the major problems. ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அங்கே என்ன இருக்கணும், கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸை இப்போ நான் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னவா இருக்குன்றது உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன், ப்ராக்டிஸ் காமன்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். யூஸ்வலாக இன்டர்வியூஸில் காமனாக கேட்கக்கூடிய நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு தெரியும். சி ஃபார் அன் எக்ஸாம்பிள், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், வை டு வி ஹையர் யூ, இந்த மாதிரியான காமன் கொஸ்டின்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஜாப்க்கு நீங்கள் எப்படி ஃபிட் அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ், உங்கள் ப்ரியோர் எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப காமனான கொஸ்டின்ஸ். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் நமக்கு முன்னாடியே தெரிகிறப்ப அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது வில் பி அ வைஸ் சாய்ஸ், ரைட்? ஸோ தட் இஸ் அ சொல்யூஷன். Next one, enhance communication skills through mock interviews. What is a mock interview? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தான் மாக் இன்டர்வியூஸ் அப்படின்னா ஜஸ்ட் ப்ராக்டிஸ் இன்டர்வியூ. மாக் இன்டர்வியூஸ்னால் நம்ம இன்டர்வியூஸ் மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறது. நெக்ஸ்ட் ஒன், யூஸ் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் டு மேனேஜ் ஆங்ஸைட்டி. நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்குறப்பவே பார்த்தோம், நர்வஸ்னஸ் அண்ட் ஆங்ஸைட்டி இஸ் அ மேஜர் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் அதை எப்படி எராடிகேட் பண்ணலான்னா யூஸிங் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என்ன கொஸ்டின் அவங்க கேட்டாலும் டேக் 5 seconds, ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப் அண்ட் ஆன்சர். தட் would be a best solution. நெக்ஸ்ட் ஒன், இது ஈஸியாக நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம், ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ட்ரெஸ் ப்ரொஃபஷ்னலி அண்ட் மெயின்டைன் பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ். நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், நம்ம எப்படி பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்.
இன்டர்வியூவுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க, ஃபார்மல்ஸில் போங்க. அதே மாதிரி ஒரு பாசிட்டிவான பாடி லாங்குவேஜ் இருக்கணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சிட்டிங் ஸ்ட்ரைட், ஆன்சரிங் இன் அ போல்ட் வே. லைக் நீங்கள் சொல்கிறது, நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு தெளிவாக கேட்கணும். அந்த அளவுக்கு ஒரு போல்டாக பேசுறது, இந்த மாதிரி சப்டலான விஷயம் கூட இன்டர்வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம், மித்ஸ் எல்லாம் என்ன, பட் அதோட ரியாலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம். ஈஸியான மெத்தட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமா ப்ராப்ளம்ஸ், அதுக்கான சொல்யூஷன்ஸ், இது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு கெட் அ டேக் அவே. ஃபர்ஸ்ட் ஒன், இன்டர்வியூவோட இம்பார்ட்டன்ஸ் அதை புரிஞ்சுக்கணும். ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டார் மெத்தட். நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணாலும் அதை ஸ்டார் மெத்தட் படி ஸ்ட்ரக்சர்டாக ஆன்சர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தேர்ட் ஒன், மித்ஸ். நீங்கள் கேட்குற மித்ஸ் எல்லாத்தையுமே ரியல்னு நம்பாமல் ரியாலிட்டி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபோர்த்து ஒன், ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸ். எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்கும். ஸோ என்ன ப்ராப்ளமோ அதுக்கான ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸை யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் விட ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஸ்டேயிங் கான்ஃபிடென்ட். கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா தான் நம்ம சொன்ன மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறதாகட்டும், ஒரு பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், எல்லாத்தையும் உங்களால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருங்க அண்ட் ஆத்தென்டிக்காக இருங்க. எந்த ஆன்சர்ஸையுமே காப்பி பண்ணாமல் ஜஸ்ட் பி யோர் செல்ஃப் அண்ட் ஆன்சர் அண்ட் ஸ்டே ஃபோக்கஸ்ட். அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு ரிலேட்டடான ஆன்சர்ஸை தான் நீங்கள் பண்ணணும். ஸோ ஸ்டே ஃபோக்கஸ்ட் during the interview, which is very important. And I hope you all learned something from this webinar. ஸோ இதே மாதிரி நாங்கள் ஈஸி இங்கிலீஷ் ட்ரைபில் ஒரு 3 days ஒர்க் ஷாப் கூட பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு அந்த ஒர்க் ஷாப்பில் ரெஸ்யூம் பில்டிங், லிங்க்டின் ப்ரொஃபைல் ஆப்டிமைசேஷன், காமன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், இது எல்லாத்தையுமே கவர் பண்ண போகிறோம். காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்காதீங்க, இட்ஸ் ஜஸ்ட் 199. அண்ட் இதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கலாம், இப்போ நான் மெத்தட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டேன், மாக் இன்டர்வியூஸ் பண்ணி பார்க்கணுன்னு கற்றுக்கிட்டேன், ஆனால் இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, எங்கே அப்ளை பண்ணுறது, யார் எனக்கு சொல்லி கொடுப்பா, இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை. லைவ் செக்ஷன்ஸ் இல்லாமல் டாஸ்க் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸும் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் கற்றுக்கிறத நீங்கள் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்க்கறதுக்கான பிளாட்ஃபார்ம் இங்கே கிடைக்கும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். இதுக்கு எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணணும் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. 3DW அப்படின்னு இங்கே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த 3 days ஒர்க் ஷாப்பில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது ரிலேட்டடாக என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு ரீச் அஸ். Thank you so much all for joining in the webinar. See you in the workshop.